कांतस्मरणं जय जय राम राम जय गुरु महाराज की जय जय गुरु आंजनेय स्वामी की जय। दशरथ नंदन राम राम दया सागरा राम राम दशरथ नंदन राम राम दया सागरा राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम पशुपति रंजन राम राम पाप विमोचन राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम लक्ष्मण सेवित राम राम लक्ष्मी मनोहर राम राम सुंदर वदना राम राम सूक्ष्म स्वरूपा राम राम सुंदर वदना राम राम सूक्ष्म स्वरूपा राम राम दशरथ नंदन राम राम दया सागरा राम राम दशरथ नंदन राम राम दया सागरा राम राम जानकी कांत स्मरणं जय जय राम राम। जय बोल सद्गुरु महाराज की जय आंजनेय स्वामी की जय। भगवानुடைய அவதார காரியம் அதனுடைய லட்சியத்தை கீதையில் பகவானே சொல்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. முக்கியம் பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை காப்பாற்றணும். அந்த சாதுக்களை காப்பாற்றுறதுன்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு சொல்கிறார். தர்மத்தை காப்பாற்றணுங்கிறார். தர்மம் வந்து ஏதோ கோல்டு பிஸ்கெட் மாதிரி எதாவது இது சாமானாக இருந்தால் ஒரு லாக்கரில் வச்சு பூட்டி வச்சு காப்பாற்றலாம். தர்மம்ங்கிறது ஒரு வஸ்து மாதிரி இல்லை. தர்மம் செய்கிறவாளை ஆசிரியிச்சு அந்த தர்மம்னு இருக்குது. இப்போ நாயினா குறைக்கிறது தனியாக இருக்கு, அது நாயில் சேர்ந்துருக்கு, நன்றியோடு இருக்கிற அதனுடைய தர்மம். அப்போ தர்மம் செய்கிறவாளை காப்பாற்றினாதான் தர்மத்தை காப்பாற்ற முடியும். தர்மம் செய்கிறவாளை தர்மம் செய்யாத மாதிரி சில பேர் கெடுக்கிறார். அப்போ அவளை அடித்தாதான் தர்மம் செய்கிறவாளை காப்பாற்றி தர்மத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் விநாசாயச்ச துஷ்கிருதம். முக்கியம் யார் தர்மம் பண்ணுறாலோ அவளை காப்பாற்றணும். பண்ண விட மாட்டேங்கிறா சில பேர். இப்போ அவளை அடிக்க வேண்டியிருக்குன்னு பகவானுக்கே வருத்தமாக இருக்கும். நல்லா விநாசாயச்ச அப்படி சேங்கிறதுக்கு அதுக்கும்னு அர்த்தம். ஆனால் நமக்கு சாதாரண சேன்னு சொல்கிறோமே தமிழில், விநாசாயச்ச வேறு வழியில் அவனையும் அடிக்க வேண்டி இருக்கேங்கிறார். தர்மத்தை காப்பாற்றுறது முக்கியம். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அசத்துக்களை அடித்தாதான் தர்மத்தை காப்பாற்ற முடியாது. அதனால் பரித்ராணாய சாதூனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகேனா எப்போ பொழுதெல்லாம் எதா எதாகி தர்மஸ்யன்னு அப்பயே அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலே சொல்கிறார். எப்பப்பெல்லாம், இப்போ தான் நியமம் இல்லை, எப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு கிளானி ஏற்படுறதோ அப்பப்போ பகவான் அவதாரம் பண்ணுறான். பகவான் வந்து இப்போ ராமாவதாரத்தில் வில்லும் கையுமா வந்த மாதிரியோ, கிருஷ்ணாவதாரத்தில் புல்லாங்குழல் எடுத்துன்னு வந்த மாதிரியோ, பரசுராம அவதாரத்தில் கோடாலி எடுத்துன்னு வந்த மாதிரியோ அப்படி தான் வரணும்னு அவசியம் இல்லை. கலியுகத்தில் அவதாரம் இல்லைங்கிறார். கலியுகத்தில் துஷ்டர்கள் ஜாஸ்தி இருப்பா, ஆனால் கலியுகத்தில் அவதாரம் இல்லைங்கிறார். திரியுகாய நமஹா. பகவானுடைய அர்ச்சனையில் திரியுகன்னு ஒரு பேர், 3 யுகத்தில் இருப்பார்னு. அப்போ கலியுகத்தில் வரமாட்டாரான்னா இது ரொம்ப அநியாயமாக இருக்கே. இந்த ஊரில் திருடாலும் ஜாஸ்தி போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. திருடாலும் ஜாஸ்தி போலீஸ் ஸ்டேஷனும் இல்லைங்கிற மாதிரி கலியுகத்தில் அசத்துகள் துஷ்டர்கள் ஜாஸ்தி இருப்பா, பகவானுடைய அவதாரமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, பகவான் சங்கு சக்கரதாரியாக கோதண்டபாணியாக அவதாரம் பண்ண மாட்டார். சன்னக்கலோ யதபவஸ்திரியுகோச்ச சத்வம். சன்னஹாங்கிறார். மறைமுகமாக வருவார். எப்படின்னா ஆச்சாரியால் மாதிரி அப்படி சாதுக்கள் ரூபத்தில். ஏன்னா சஸ்திரபாணியாக வந்தால்
நிகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கலியுகத்தில் தப்பு பண்ணுறவன் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் இருந்தா, எங்கே லங்கையில் இருந்தால் ஜனஸ்தானத்தில் இருந்தால் போய் அடித்தார். கிருஷ்ணாவதாரத்தில் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் அவள் அடித்தார். இப்போ முக்கால்வாசி எல்லாம் தப்பு பண்ணுறவா தான் ஜாஸ்தி இருக்கா. ஒருத்தர் கூட கேட்டார், இரண்யகசிபுக்கு தானே நரசிம்மாவதாரம் பண்ணினார், இப்போ தான் ஏகப்பட்ட இரண்யகசிபு இருக்கானே, ஏன் நரசிம்மர் வரலேன்னா. இரண்யகசிபு நிறைய பேர் இருக்கா, ஒரு பிரஹ்லாதன் இல்லை. இரண்யகசிபுக்காக பகவான் வரலை, ஒரு பிரஹ்லாதனுக்காக வந்தார். அப்போ அந்த பிரஹ்லாதன் மாதிரி ஒரு பக்தன் வேணும். அப்போ நிகிரகம்னு கலியுகத்தில் நிகிரகம் ஆரம்பித்தா எல்லாரையும் வெட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன பண்ணினார் பகவான், சஸ்திரபாணியாக வர முடியாது, சாஸ்திரபாணியாக வரணும்னு சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய குருக்களாக பகவான் அவதாரம் பண்ணார். பாகவதாலாகவோ குருவாகவோ பகவான் அவதாரம் பண்ணார். அந்த அவதார கட்டத்தை சம்பூராமாயணம்ங்கிற கிரந்தத்தில் போஜராஜா அழகாக வர்ணிக்கிறார். உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரவு சேந்தவோ நவம்யாம் திதௌ லக்னே கர்க்கடகே புனர்வசுயுதே மேஷம் கதே பூஷணீ நிர்தக்தும் நிகிலாः பலாசசமிதः மேத்யாதயோத்யாரணேः ஆவிர்பூதமபூதபூர்வமபரம் யத்கிஞ்சிதேகம் மகஹா. இங்கே ராமர் வந்தார்னு சொல்ல ஒரு ஜோதி உண்டானதுங்கிறான். எத்கிஞ்சிது ஏகம் மகஹா. ஏன்னா பகவானுக்கு தெய்வங்களுக்கு ஜோதி ஸ்வரூபந்தான், ஜோதி ரூபமாக தான் இருக்கா. ஜோதி ரூபங்கிறத விட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா மந்திரமூர்த்தியும் அமூர்த்திகம். அந்த தெய்வங்களுடைய மந்திரம்தான். இப்போ இந்திரோ ததீச்சோ அஸ்தபிஹி தாத்தா ரவீந்திரம் அவிதா ரவீந்திரம்னு சொல்கிறோம்னா அந்த மந்திரம்தான் இந்திரன். எந்தெந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த மந்திரஸ்வரூபமாக தான் தெய்வங்களே இருக்குது. அந்த மந்திரத்துக்கு அக்ஷரத்துக்கு லட்சம். இப்போ காயத்ரினா 24 லட்சம், அக்ஷரத்துக்கு லட்சம் ஜபம் பண்ணி புரஸ்சரண ஹோமம் பண்ணி அப்புறம் தர்ப்பணம் பண்ணி பிராமண போஜனம்னு அதுக்கு புரஸ்சரண விதின்னு இருக்குது. அதை பண்ணிட்டோம்னா அந்த தெய்வம் பிரத்யட்சமாயிடும். இப்போ தெய்வம்ங்கிறது அந்த மந்திரத்திலேயே இருக்குது என்பது தான் மீமாம்சா சாஸ்திரம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம ராமரை பார்க்கணுன்னா தியாகராஜர் அவள் அப்பா கிட்ட கேட்டார். அவர் ராமபிரம்மம் கிளம்புற டயத்தில் ஆகிட்டார். அப்பாட்ட சொன்னார், அப்பா உங்களை நம்பின்னு இருந்தேனே, எதுக்குப்பா என்னை காப்பாற்றுவேன்னா? அதுக்கு இல்லை, சொத்துக்காக உங்களை நம்பின்னு இல்லை, நீங்கள் பரம பாகவதர், நீங்கள் எனக்கு ராமரை காமிப்பேல் ராம பக்தராக இருக்கேலே நினச்சிட்டேன், என்னை விட்டு நீங்கள் போயிட்டேலே, நான் ராமரை பார்க்குறதுக்கு யாரை குருவாக வச்சுப்பேன், நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். ராமரை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது அப்போ சொன்னார், அவள் அப்பா ராம பிரம்மம் தியாக பிரம்மத்தை பார்த்து 100 கோடி ராமநாமா சொல்லு, ராமர் பிரத்யட்சமாவார். அன்னிலேருந்து படுக்கும்போது தூங்கும்போது எப்பொழுதும் ராம 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 ஜபம் பண்ணிட்டே இருக்கார். 100 கோடி தான் அவள் அப்பா சொன்னான். கடைசியில் எப்போ தரிசனம் கொடுத்தாங்க? 96வது கோடியில் தரிசனம் வந்துடுச்சு. பாக்கி 4 கோடி எங்கே போச்சுன்னா, இவர் எப்போ பார்த்தாலும் படுத்துங்கும் போதும் நம்ம ராம ராம ராமா சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சில சமயம் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட நம்ம சப்கான்ஷியன்ஸுக்கே அது சொல்லுன்றும். அந்த ராம நம்ம டிக் டிக் டிக்னு நமக்கு அடிக்கிறது பாருங்கோ ஹிருதயத்தில், அது மாதிரி ராமநாமத்தை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது சொல்லும். 100 கோடி அவன் அப்பா சொன்னான். ராமருக்கு எப்படி கணக்கு தெரியும்னா, ராமர் கோதண்டத்தில் ஒரு மணி கட்டியிருக்காரே, அந்த மணி யாராவது ஒரு பக்தன் 1 கோடி ராமா சொல்லிட்டான்னா டெங்னு அடிக்கும். இன்னே ராமர் பார்ப்பார், யாரடா ராமா சொல்லியிருக்கான்னு பார்த்துப்பார். அப்படி அவருக்கு ராமருக்கு கணக்கு தெரியும். அவர் 96 கோடி ஜபம் பண்ண உடனேயே வாசலில் கதவை தட்டுறா யாரோ, திறந்து பார்த்தா பால கனகமய சேல அப்படின்னு ராமர் அந்த விஸ்வாமித்தர் கூட கிளம்பி போகிறாரே அந்த கல்யாண கோலத்துக்கு, அந்த இதுக்கு அந்த 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 மாதிரி கல்யாணம் ஆகி வராரே, அது மாதிரி ராமர், சீதாதேவி, லக்ஷ்மணர், ஹனுமான் எல்லாரும் வரார்கள். தியாகராஜருக்கு தரிசனம். இது 96 கோடி தியாகராஜர் ஜபம் பண்ணினாரே தவிர அவாத்து மாமி ஒரு ராமா கூட சொன்னாரா தெரியல. அவாத்து மாமாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாமிக்கு தான் பெரிய பாக்கியம் ஜாஸ்தி. ஏன்னா
இந்த மாமாவுக்கு ராமநாம ஜபம் பண்ணக்கூடிய, வேதம் சொல்லக்கூடிய, பஜனை பண்ணக்கூடிய பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணினாலே வேறு எந்த சாதனையும் வேண்டாம். அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருக்கலாம். தியாகராஜருடைய பாடின்னு இருக்கும்பொழுதே ராமர் வாசலில் வரதும், அங்கே பின்னாடி ஒரு கதவு வழியாக அவாத்து மாமி எட்டி பார்க்குறதையும் பார்க்கலாம் ஃபோட்டோ. அது மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அப்போ என்னென்னா, இவர் தான் 96 கோடி ஜெபிச்சாரே தவிர அவாத்து மாமி ஜெபிக்கலை. ஜெபிச்சலா இல்லையா தெரியாது எனக்கு. ஆனால் இவருக்கு தரிசனம் கொடுக்கும்பொழுதும் இவராவது ராமரை பார்க்க மாட்டார். இப்படி பார்த்துட்டு முதல்ல அவாத்து மாமி பார்த்துடுவா. பகவானுக்கு டைரெக்டாக பூஜை பண்ணுறவாளை விட பகவானை பூஜை பண்ணுற பாகவதால் காலை பிடிச்சா முதல் அனுகிரகம். அதனால தான் கஜேந்திரன் நாராயணா அகில உறவு பகவன் நமஸ்தேன்னு தாமரையை போட்டது கஜேந்திரன். ஆனால் முதல்ல மோட்சம் கிடச்சிது எதுக்குனானா, அந்த கஜேந்திரன் காலை பிடிச்ச முதலைக்கு மோட்சத்தை கொடுத்தா. ஏன் அதனால தான் அதுக்கு முதல்ல மோட்சம் கிடச்சினாலே அதுக்கு முதல்லேன்னு பேர் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா கஜேந்திரன் டைரெக்டாக பூஜை பண்ணினான், இந்த முதல்ல கஜேந்திரன் காலை பிடிச்சா. அது மாதிரி அந்த ஜோதி ஸ்வரூபந்தான் தெய்வங்களுக்கு. அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை ஜபம் பண்ணினோம்னா தெய்வம் பிரத்யட்சமாயிடும். அதனால் இந்த இடத்துல சம்பு ராமாயணத்தில் ஆவிர்பூதம் அபூதபூர்வம் அபரம், ஆவிர்பூதம் ஒரு ஜோதி பிரத்யட்சமானதுங்கிறார். இது மாதிரி ஜோதி வேறு ஜோதி கிடையாது. ராமஜோதி தனிங்கிறார். அபூதபூர்வம் ராமஜோதினா சஸ்யசியாமல சுந்தரம், அந்த பச்சை கலர் ராமருக்கு. அபூதபூர்வம் அபரம், இது மாதிரி ஒரு அபரம்னா அத்விதீயம்னு அர்த்தம். எப்படி அந்த ஜோதி ராமஜோதி ஆவிர்பவிச்சதுங்கிறார். உச்சஸ்தே கிரக பஞ்சகே, 5 கிரகம் உச்சியில் இருந்து தான் ராமருடைய ஜாதகத்தில். சூரியன், சந்திரன், குஜன், புதன், குரு, இப்படி இங்கே 5 கிரகம். உச்சஸ்தே கிரக பஞ்சகே, சூரியன், செவ்வாய், குரு, சுக்ரன், சனி, இந்த 5 கிரகங்களை சொல்கிறார். உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரவு சேந்தவு நவம்யாம் திதௌ. சுரகுரு ப்ரகஸ்பதி வந்து சந்திரனோட சேர்ந்து இருக்கிற டயத்தில். இதெல்லாம் விசேஷம். இதெல்லாம் மகாத்மாக்கள் ஞானிகள் அவெல்லாம் அவதாரம் பண்ணுற காலத்தில் கிரகங்கள்லாம் நல்ல கட்டத்தில் இருக்கும். நம்ம நினச்சிப்போம் நல்ல கட்டத்தில் அவள் பிறக்கிறான்னு. மகான்கள் பிறக்கும்பொழுது கிரகம் பார்க்குமா, ஆஹா இப்படி பகவான் பிறக்கிற டயத்தில் நம்ம இது மாதிரி வக்கரமாக நின்னா சரியாக இருக்காதுன்னு அந்த கிரகங்களே நாயன்மார் மாதிரி ஒழுங்காக நிற்க ஆரம்பிச்சிடும். எப்படி வாத்தியார் வந்தால் பசங்கள்லாம் ஒழுங்காக இருப்பாலோ அந்த காலத்தில், அது மாதிரி பகவானோ மகான்களோ அவதாரம் பண்ணும்போது கிரகங்கள்லாம் தானாகவே ஒழுங்காக நின்றுக்கும். நமக்கு தான் கிரகம் ஒழுங்காக இருக்குதுன்னு கவலைப்படணும். மகான்களுக்கு அப்படி இல்லை. அதனால் உச்சஸ்தே கிரக பஞ்சகே சுரகுரவு சேந்தவோ நவம்யாம் திதௌ, நவமி திதி. இன்றைக்கி லக்னே கர்க்கடகே, கர்க்கடக லக்னத்தில். எதுக்கு கர்க்கடக லக்னத்தை பகவான் யூஸ் பண்ணினாருன்னா, அந்த தசரத மகாராஜா என்ன பண்ணினார், யாகெல்லாம் முடிச்சுட்டார். யாகம் முடித்து எல்லாருக்கும் சம்பாவனை அள்ளி கொடுத்தார். 4 திக்கை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு முடிச்சாச்சு. கிளம்பலாங்கும் பொழுது ஒரு தரித்திர பிராமணன் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னா, ஆஹா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ கையில் தானம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையே நினச்சி 2 மணி நேரம். அந்த தரித்திர பிராமணன் யாருடனா, பகவான் 1000 பேர் இங்கே நிறைய சாப்பிட போகிறா, 1000 1500 பேர் வரானா, அதில் எந்த ரூபத்தில் பகவான் வந்து உட்காருவார் தெரியாது. எப்படி வேணால் பகவான் வருவார். திடீர்னு ஒரு பிராமணன் வந்தவுடனே இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்ணாராம், தரித்திராய துஜாயாத ஹஸ்தாபரணம் உத்தமம், தன் கையில் போட்டுருக்குற அந்த கடகம்னு ஒன்று போட்டு பாரு, கையில் ஒரு பிரேஸ்லெட்டுங்கிறாள். இப்போ அதுக்கு கடக்கன்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். இவாளை பெரியவாளெலாம் போட்டு பாரு, அதை கழட்டி அதை தானமாக கொடுத்தார். அது தரித்திர பிராமணனாக யார் வந்தான்னா, பகவான் தான் பரீட்சை பண்ண வந்தார். அந்த கடகத்தை கடகத்தை கழட்டி கொடுத்ததுனாலே அந்த கடக லக்னத்தில் பகவான் அவதாரம் பண்ணினா அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுவா. லக்னே கர்க்கடகே புனர்வசு யுதே, புனர்வசு நட்சத்திரம். அந்த புனர்வசு நட்சத்திரத்தில் மேஷம் கதே பூஷணி, பூஷானா சூரியன், சூரியன் மேஷத்தில் இருக்கிற டயத்தில் நிர்தக்தும் நிகிலா பலாச சமிதா. ஏன் இங்கே வந்து ஒரு ஜோதி ஒரு அக்னின்னு ராமரை சொன்னார்னா அதுக்கு காரணம் சொல்கிறார். நிர்தக்தும் நிகிலாக பலாச சமிதா. பலம்னா பலாஸ், இது வந்து ஒரு ஸ்லேஷ அலங்காரம். பலாசம்னு ஒரு சமித்து இருக்கே, அதுக்கு பலாச சமித்துன்னு பேர். அல்லது பழம்னா மாம்சம்னு அர்த்தம்.
அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய அந்த பழத்தை மாம்சத்தை சாப்பிடக்கூடிய ராட்சசர்களாகிய சமித்த நிர்தக்தும் நிகிலாகாய ராட்சசர்களாகிய இந்த பலாசத்தை அழிக்கிறதுக்கு அயோத்தியாரணேகி அயோத்திங்கிற அரணிக்கட்டையிலேருந்து, ஏன்னா அக்னியை அந்த காலத்தில் அரணிக்கட்டையில் கடைஞ்சி தான் எடுப்பாள். மேத்யாத் அயோத்தியாரணேகி அயோத்திங்கிற அரணிக்கட்டையிலேருந்து, அந்த அயோத்திங்கிறது எப்படி அப்படின்னா மேத்யாது ரொம்ப சுத்தமான அந்த அயோத்திங்கிற க்ஷேத்திரத்துக்கு சப்த மோட்சபுரியில் முதல்ல யாருடானா அயோத்தியா, முதல்ல அதுதான் சொல்கிறான். அஷ்டாச்சக்ரா நவத்வாரா தேவானாம் பூரயோத்தியா என்பது வைகுண்ட லோகத்துக்கு துல்லியமானது. ஹிருதயமாகிய அயோத்தி, இது பலவிதமாக அதுக்கு வியாக்கியானம் இருக்குது. அயோத்தியாரணேகி அந்த அயோத்திங்கிற அரணிக்கட்டையிலேருந்து ஆவிர்பூதமபூத பூர்வமபரம் எத்கிஞ்சிதேகம் மகஹா ஏகம் மகஹா ஒரு ஜோதி தோன்றினது அப்படிங்கிறார். திருமுருகன் உதித்தினன் ஜோதி ரூபமாக வந்தார்னு அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் அந்த முருகனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதும் ஜோதி பிழம்பாய் அப்படின்னு வர்ணிக்கிறார். தெய்வங்களுக்கு எல்லாருக்குமே ஜோதி ஸ்வரூபந்தான். அப்படி ஜோதி ரூபமாக அந்த தான் பிறக்க வேண்டிய ஜென்மபூமி மசாபஸ்யத்து தத பத்மபலா சாட்சா அப்படிங்கிறான் வால்மீகி ராமாயணத்தில். அவதாரம் பண்ணணும்னு தேவர்கள் பிரார்த்தனை உடனே எந்த ஊரில் பிறக்கலாம், எந்த இடத்துல பிறக்கலாம் அதுக்கு சூஸ் பண்ணுறாராம் பகவான். அது மாதிரி நமக்கு பண்ண முடியாது. எந்த ஊரில் பிறக்கலாம்னு நமக்கு சூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வேணால் சம்திங் கொடுத்து இந்த ஊரில் பிறந்தேன்னு ஊரில் பேர் வேணால் மாற்றிக்கலாம். எந்த அம்மா அப்பாட்ட பிறக்கலாங்கிறதும் நமக்கு சூஸ் பண்ண முடியாது. எந்த கலரில் பிறக்கணும்னு நமக்கு சூஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்தால் எந்த அம்மாவட்ட பிறக்கலாம்னு நமக்கு சூஸ் பண்ண முடியும்னா நமக்கு பெரிய பாக்கியம். பிறக்கிற குழந்தை எல்லாம் டாடா பில்லா வீட்லேயும் அம்பானி வீட்டில் தான் பிறக்கும். எல்லாம் நல்ல பணக்கார வீடாக பார்த்து நல்ல குடும்பமாக பார்த்து பிறக்கலாம். நம்ம இஷ்டப்படி நல்ல குடும்பமாக பார்த்து நமக்கு பிறக்க முடியாது. அல்லது நல்ல கலராக சேப்பு கலராக நம்ம பிறக்கணும், நம்ம கலரெல்லாம் சூஸ் பண்ண முடியாது. ஏதோ கிடைச்ச கலரில் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கலாம், ஏதாவது பவுடர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாமே தவிர இந்த கலரில் தான் பிறக்கணும், இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறக்கணும், இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது. ஆனால் பகவான் அப்படி இல்லை. பகவான் எல்லாம் வில் பிளான்டாக வரான். இந்த ஜென்மபூமி, இந்த ராம ஜென்மபூமிங்கிறத யாரோ பிடிச்சி வச்சுனுட்டான். நான் ராமர் விடுறதா இல்லை. என்னோடய பூமியை அன்றைக்கே நான் பிளான் பண்ணினது. யார் எடுத்துன்னு போனால் என்ன, நான் ராமராக இருக்கிறதால நேர்மையாக அங்கே பண்ணினான். இந்த ராமலல்லாங்கிற குழந்தை தான் அந்த கேஸ் போட்டது. அதுக்கு பராசர்ஜின்னு ஒருத்தர் வாதாடினார். 80-90 வயசான கிழவர் நின்றுண்டே வாதாடினார். அங்கே இருக்கிற ஜட்ஜு சொன்னார், நீங்கள் இவ்வளோ வயசானவர் நின்றுண்டு ஏன்னா ரொம்ப நேரம் வாதாட வேண்டிய விஷயம். பிரமாணங்களை சொல்கிறார், நீங்கள் உட்காருங்கன்னார். இல்லை, இது ராமர் அல்ல, ராமருக்காக வாதாடுறேன். அவர் கூண்டில் ராமர் நிற்கும்பொழுது நான் எப்படி உட்காருவேன்னார் அந்த பக்தர். இன்றைக்கி நான் ஜென்மபூமி கிடச்சினா அந்த பராசரரை நினைக்கணும். ராமலல்லா கூண்டில் நிற்கிறார், அவர் கேஸ் போட்டிருக்கார். அவருக்கு நேரம் நான் எப்படி உட்காந்து வாதாடுவேன்னு நின்றுண்டு வாதாடி ராமர் அந்த ஜென்மபூமியை வாங்கினார். ஜென்மபூமி இதெல்லாம் நான் பிரமாணத்தோடு சொல்கிறேன். ஜென்மபூமி மசாபஸ்யத்து, தன்னுடைய ஜென்மபூமியை பார்த்தா எந்த அம்மா அப்பாட்ட பிறக்கணும் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டு பகவான் பிறக்கிறார். அதனால தான் பகவானுடைய பிறப்ப ஜனனம்னு சொல்கிறதில்ல. கர்மா பண்ணி பிறந்தா ஜனனம், கர்மா இல்லாமல் கருணையினால் பிறந்ததுனால அதுக்கு அவதாரம் என்று அந்த ராமருடைய அவதாரம் டைம் ஆகிடுத்து. கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்ததுனால அந்த அவதார கட்டத்தை மாத்திரம் சொல்கிறேன். இப்போ நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணுவாள். அப்புறம் விரீஹி தானம்லாம் பண்ணுவாள். ततश्चद्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अतिथिदैवत्ये स्वोच्चसंस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पतौ इन्दुनासः प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्याजनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमीक्ष्वाकवर्धनं कौसल्यासुभेदेन पुत्रेण अमिततेजसा यथावरेण देवानामदितिर्वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां यज्ञे सत्यपराक्रमः साक्षात् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नौ सुमित्राजनयत्सुतौ वीरो सर्वास्त्रकुशलौ विष्णोरर्धसमन्वितौ
पुष्ये जातस्तु भरतः मीनलग्ने प्रसन्नधीः सार्पे जातौ च सौमित्रे कुलीरे प्रजितेरौ राज्ञपुत्रा महात्मानः चत्वारो जग्गिरे पृथक् गुणवन्दोऽनुरूपाश्च रुच्या प्रोष्टपथोपमाः जय बोलो अयोध्यापति रामलल्ला की जय அப்படி பகவானே ராமராகவும் ஆதிசேஷனே லட்சுமணனாகவும் பரதர சத்ருக்னர்கள் சங்கு சக்கரங்களும் ஜெகை விபீஷணனாகவும் பகவான் பரிவாரத்தோட அந்த பகவானுடைய சாதனையை கோதண்டமாகவும் நந்தகனை கத்தியாக பரிவாரத்தோட பாசகர்கள் தேவதியர்கள் ராவண கும்பகர்ணர்களாக எப்படி சபரிவாரமாக பகவான் அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ண அன்னைக்கு வந்தால் அன்னைக்கு மாதிரி ஒவ்வொருவரையும் ராம ஸ்மரிச்சிட்டாதான் ராமராஜ்யம்னு ரோடி ராஜ்யமா அப்படி இல்லாமல் ராமராஜ்யமா நடந்து குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கணும். வர்யதேவன் விதவாக ஸ்திரீகளுக்கு கஷ்டமே இல்லைங்க. இந்த குடும்ப விருத்தியும் தர்தானிய விருத்தியும் ஸ்திரியஸ்ட முக்கியாக ஸ்திரீகளுக்கு முக்கியம்தான் ராமாயண அது மாதிரி மோசமா இருக்கு. அதனால எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவன் நல்ல ஆட்சி நம்ம சனாதன தர்மத்துக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அனுகூலமா இருக்க ஆட்சிக்கு ஓட்டு போட்டு வரப்போகுது. அதனால அந்த சனாதன தர்மத்தை ஜெயிக்க வைக்கக்கூடிய நல்ல ஆட்சி வரணும்னு பகவான் பிரார்த்தனை பண்ணி பண்ணிக்கிறோம். जानकीकांत स्मरणं जय राम राम जय बोलो अयोध्यापति रामलल्ला की जय. चिन्ह नाम वाले पढ़े कमल नयन राम कमल चरण राम कमल नयन राम कमल चरण राम कमल नयन कमल चरण कमल वदन राम कमल नयन कमल चरण कमल वदन राम जानकी जीवन राम सज्जन पूर्ण राम जानकी जीवन राम सज्जन पूर्ण राम जानकी जीवन सज्जन पूर्ण सीता मोहन राम जानकी जीवन सज्जन पूर्ण सीता मोहन राम जानकी कांत स्मरणं राम राम जय बोलो महाराज